நீங்க அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி கல்லூரி பேராசிரியரா இருந்தீங்க. அதை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க. உங்களோட அரசியல்ல ஈர்த்ததற்கு என்ன காரணம்? எப்படி இந்த அரசியல் பயணம் தொடங்குச்சு? மாணவ பருவத்திலிருந்தே சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். மாணவர் இயக்கத்தில் இருந்திருக்கிறேன். அதன் மூலமாக மாணவர்களுடைய நலன்களுக்காக, உரிமைகளுக்காக பாடுபட்டிருக்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக நான் 1985 வாணியம்பாடியில் உள்ள இஸ்லாமியா கல்லூரியில் கல்லூரி ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். அப்போதும் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான சமூக பணிகளை செய்து வந்தேன். 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அப்போதிருந்தே தொடர்ச்சியாக சமூக ரீதியான பணிகளை நாங்கள் செய்து வந்தோம். 2009 ஒரு அரசியல் கட்சி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இன்ன பிற சட்டமேற்றக்கூடிய உள்ளாட்சி மன்றம் உள்ளிட்ட சட்டமேற்றக்கூடிய அவைகளில் பிரதிநிதித்துவம் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு அதன் காரணமாக 2009 ராஜினாமா அல்ல, விருப்ப ஓய்வு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமாக அரசியல் ரீதியான சமூக ரீதியான பணிகளை செய்து வருகிறேன்.